ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நாம் கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கருணக்கிழங்கு எடுத்து 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ உங்கள் விருப்பம். இந்த மாதிரி ஸ்லைஸாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ண கருணக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் இப்போது என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. மிளகாய்த்தூள், நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு பாருங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துறாதீங்க, தண்ணி ஆகிடும். இப்போ மசாலாலாம் தண்ணியில் போயிடும். போதும், கொஞ்சமாக போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் ஃபுல்லாக மிளகாத்தூள் அதெல்லாம் எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் பண்ணி காட்டுறேங்க. பாருங்க, எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதிலே நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக இவ்வளோண்டு கொஞ்சமாக நான் இதில் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிடும். ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரே ஒரு விசில், கரெக்டாக ஒரு விசில் வந்தது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஒரு குக்கர் ஒரு மாதிரி இருக்குங்க. உங்கள் குக்கர் ஒரு விசிலில் கரெக்டாக வேகும் அப்படின்னா அப்படியே ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வச்சுருங்க. அப்படி ரொம்ப குழஞ்சிரும் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா ஒரு விசில் ஆஃப் பண்ண உடனே ப்ரெஷர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, தெரியுதா? நல்லா வெந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருணக்கிழங்கை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் போட்டுக்கோங்க. வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஃப்ரை பண்ணறதுக்கு இந்த கருணக்கிழங்கு ஒவ்வொரு பீஸாக நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி பேனில் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை கல் இருக்கு இல்லைங்களா, தோசை கல்லில் கூட இந்த மாதிரி எண்ணெய் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நிறையவே போட முடியும். இந்த மாதிரி நம்ம பெரிய பாத்திரத்தில் பண்ணோம்னா நிறையவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம திரும்பி போட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த கிழங்கெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் வறுத்ததுமே நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது பார்த்தீங்களா. நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் மசாலா போட்டு அப்படி பண்ணுறதும் பண்ணுவாங்க. இது வந்து குயிக்காக பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இது. எல்லாமே ஆனால் இந்த வேக வைக்கிற பதம் தாங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கணும். போதுங்க, கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். போதும், இதுக்கு மேலே வறுத்தோம்னா தீஞ்சு போயிடும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக பண்ண பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய வேலை இருக்கும்போது சும்மா அதை பண்ணி இதை பண்ணின்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இவ்வளோ சீக்கிரமாக இதில் குக்கரில் வந்து பண்ணதுனால குயிக்காக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.